தேசிய மக்கள் சக்தி இந்த ஊருக்கு தான் கொடுத்துருக்கணும் சரியாண்டா. ஆனா கொண்டு போய் வேற யாருக்க கொடுத்து அவருக்கு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் வித்தியாசம் தெரியல. தட்டி 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 பேசுறான் மனுஷன். இப்படியான ஆள்கிட்ட தான் இப்ப குரங்கிட்ட பூமாலையை கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க. 6-7 மணித்தியாலம் டிசிசி மீட்டிங் நடத்தான் மனுஷன். மாற அரசு அதிகாரிகள் எல்லாம் அழுத்து போகுது. சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை. 6-7 மணித்தியாலம் வச்சுக்கிட்டு காக்க வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆக்கள் தான் இன்றைக்கு அங்க நடந்த ஒன்று விஷயம் இல்லை. ஆனா நிறைய பேச்சு நடக்குது. ஆனா ஒன்றும் காரியம் நடந்தவாடு இல்லை. இந்த சமூகம் இன்று எங்களுக்கு நடந்திருக்கிற அவமானங்களிலே குறிப்பாக அமைச்சரவை அந்தஸ்து இல்லை என்பதல்ல. ஆனால் இந்த சமூகம் இந்த நாட்டின் தேசிய இனம் என்பதை மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டின் முக்கியமான ஒரு தேசிய இனமாக அதற்கு இருந்த ஒரே ஒரு அடையாளம் அமைச்சரவை அந்தஸ்து. அது முதல் முறையாக இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துக்காவது ஒரு தகுந்த பாடத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் படிப்பிக்க வேண்டும். தொலைபேசி சின்னத்தில் கொஞ்சம் பேர் போய் குந்திக்கிட்டு தலைவர் ஆசீர்வாதம் நாங்கள் போயிருக்கோம் சொல்றாங்களா? இந்த ஒரு லூசு கேசியல் இது இந்த கட்சியில இருந்தது. லூஸ் அந்த நேரமே மன்சூருக்கு தெரியும். தலைவர் தான் இவன் சாவியை போட்டுக்கிட்டு கத்தி திரிகிறான். முஸ்லிம் காங்கிரஸ் மாணவர் அமைப்பில் இருந்துகிட்டு நாம இதெல்லாம் செய்யறோம் அதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி திரிகிறான். அவனை கொஞ்சம் தூக்கி பிடிச்சா அது இன்றைக்கு படுத்திருக்கிற பாடு கடும்பாடு. எனவே இந்த கூட்டத்துக்கு பின்னால முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இந்த பேத்தனமான கதைகளை கேட்டு தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லுவோமா? அது செத்து போன கேஸ். இனி தொலைபேசி சின்னம் அவங்களோட இருக்கிற உறவு இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்னா இதுக்கு பிறகு வர தேர்தல்களையும் நாங்கள் அதை பத்தி சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.